இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ரெசிபியாக பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி தான். மட்டன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பிரியாணியும் சூப்பராக வந்துச்சு. ரைஸ் உடையாமல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பிரியாணி பாட் வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் 150 ml வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 சின்ன தக்காளியும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதக்கிட்டு ஒரு கை ஃபுல்லாக புதினா, கொத்தமல்லி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நான் மட்டன் வேக வைக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தேன். அடுத்து இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி 2 கப் இருந்தது, அதையும் போட்டுட்டு மட்டனையும் சேர்த்துட்டு இது கூட நான் வந்து டோட்டலாக வந்து 8 கப்பு 4 கப் அரிசிக்கு வந்து 8 கப் தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் ரைஸை போட்டுட்டேன். அரிசி வந்து நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருந்தேன். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா லூஸில் கிடைக்கல, ஸோ அந்த ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நல்லா தண்ணியும் ரைஸும் கரெக்டாக ஈக்குவலாக வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொத்தமல்லி, புதினா போட்டுட்டு மூடி இந்த மாதிரி ஒரு கல் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே தம் போட்டு வச்சாச்சு. ஒரு 15 மினிட்ஸ்க்கு தம் போட்டு வச்சுருந்தேன். நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரெடி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி.